காரியங்களை செய்வதற்காகவே இந்த உலகிலே மனிதனாக அவதரித்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. 2 நண்பர்கள். அந்த நண்பர்கள் இணைபிரியா நண்பர்கள். எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க வருவாங்க. அவங்க ஒரு தடவை வேற ஒரு தேசத்துக்கு பிரயாணப்பட வேண்டியதாக இருந்தது. அப்படி போகும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆற்றையும் கடந்து போகணும், காட்டையும் கடந்து போகணும். அப்படி போயிட்டுருக்கக்கூடிய வழியில் சும்மா போக முடியாது இல்லையா? அதனால் 2 பேரும் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு போகிறாங்க. அப்படியே பேசிகிட்டு போகும் பொழுது 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கருத்து வேற்றுமை அந்த கருத்து வேற்றுமை என்னாச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் சண்டையாக மாறி ஒருத்தர் அடிச்சுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு நண்பன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்றான். அந்த அடி வாங்கின நண்பனால் அந்த அடியை பொறுத்துக்க முடியல. அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு சோர்ந்து போய் கீழே உட்காந்துறான். ஏன்னா தான் நண்பன்கிட்ட இருந்து இப்படி ஒரு அடி அவன் வாங்கினதே இல்லை. எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டான், எதுக்கு இப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு கண்ணத்தை பிடிச்சிட்டு உட்கார்ந்தவன் அப்படியே மணலில் எழுதுறான். எனக்கு இனிய நண்பன் உற்ற தோழன் என்று என் கன்னத்தில் அரைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே கீழே இருக்க மண்ணில் எழுதுறான். எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மீதி பிரயாணம் போக வேண்டியது இருக்கு. அதனால எந்திரிச்சு அவனோட நடந்து போகிறான். மறுபடியும் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. போகும்பொழுது அவங்க ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த ஆற்றை கடக்கும் பொழுது 2 பேரும் தான் இறங்கி போகிறாங்க. போகும் பொழுது இந்த அடி வாங்கின நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஆற்றுல அப்படியே கொஞ்சம் வெள்ளம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆற்று தண்ணியோடு அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இதை பார்த்தவன் அடுத்தவனால சும்மா இருக்க முடியல. என்ன பண்ணான், டக்குன்னு போய் நண்பனோட கையை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் வேகமாக அவன் செயல்பட்டதுனால கொண்டு நண்பனை கரையேற்ற முடிஞ்சது. அவன் அந்த நண்பன் ஆற்றுல அடிச்சுட்டு போனவன் அந்த எவ்வளோ ஒரு பயம் இருந்திருக்கும். அப்படியே ஒரு மாதிரி நடுக்கத்தோடு இருந்தவன் அப்படியே கொஞ்சம் அமைதியாக உட்காந்து அந்த நடுக்கம்லாம் போனதுக்கப்புறம் அந்த ஆற்று ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு கல்லில் தன்னோட பலன் கொண்ட மட்டும் எழுதுறான். இன்று எனது இனிய நண்பன் என்னுடைய உற்றத்தோடன் என் உயிரை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த கல்லில் கொஞ்சம் அதை கல்லில் என்கிரேவ் பண்ணுற மாதிரி எழுதுறான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த நண்பன் இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக கேட்குறான், நண்பா நீ என்ன பண்ண? நான் அடி உனக்கு வச்சப்ப மண்ணில் போய் எழுதினேன். இப்போ நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படிங்கிறத நீ கல்லில் எழுதியிருக்க. ஏன் அதை மண்ணில் எழுதின, இதை ஏன் கல்லில் எழுதின அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த நேரத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் நண்பன் என்னை அடிச்சிட்டானே, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுனால அது யார்ட்டையாவது சொல்லணும், எழுதணும், சொல்கிறத விட எழுதுறது நல்லதுன்னு சொல்லி எழுதினேன். ஆனால் எழுதுறது நிலச்சிருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மறந்து போகக்கூடிய விஷயம். அப்பப்போ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு தீமை வந்தது அப்படின்னா நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் நண்பன் உற்ற தோழன் செய்யும்பொழுது அந்த காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லதில்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், மண்ணில் எழுதினேன். அந்த மண்ணில் எழுதினது என்ன ஆகும், அடுத்த ஆளுங்க நடக்க 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 அது அழிஞ்சு போயிடும். ஆனால் இது என் உயிரை காப்பாற்றின விஷயம் இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப நல்ல விஷயம். என்னென்னைக்குமே நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும், மறக்கக்கூடாது. அதை என்னோட இருதயத்தில் நான் எப்போதுமே வச்சிருக்கணும். அதுக்கு ஞாபகார்த்தமாக நான் என்ன பண்ணேன், கல்லில் எழுதியிருக்கேன். கல்லில் எழுதுறது அவ்வளோ சீக்கிரம் அழியாது, அப்படியே நிலைச்சு நிற்கும். அதனால் நல்ல காரியங்கள்னு பார்க்கும்பொழுது எப்போதுமே அது மனசில் நிற்க வேண்டிய ஒன்று. அது எக்காரணத்தை கொண்டு அழியக்கூடாது. கெட்ட காரியங்கள் இருந்தால் அது கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டத்தை கொடுக்க தான் செய்யும். ஆனால் அதை மறந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் மண்ணில் எழுதினேன். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் நடக்கிறது உண்டு. நம்மளும் இதை கற்றுக்கணும். நல்ல காரியங்களுக்கு இடம் கொடுக்கணும், கெட்ட காரியங்களை அப்பப்போ மறந்து போயிடணும். அதை நம்ம கூடவே பொதி சுமக்கிற மாதிரி கொண்டு போகக்கூடாது. கொரிந்தியர் 3:13 இப்படி பார்க்குறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளும் மன்னிக்க தெரிந்த அந்த குணம் நம்மகிட்ட இருக்காங்கிறத பார்த்துக்கணும், இல்லைன்னா கற்றுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், தீமைகள் நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுக்கக்கூடியவங்கிற மாதிரி ஒரு காரியம் வந்தால் அதை அப்பயே மறந்துடணும். நம்ம உடனே நம்ம கிறிஸ்துவா அவரை போல மாற முடியுமா அப்படின்னா மாறுறது கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக முயற்சி செய்யலாம். அதனால் தீமையான காரியங்களை மறந்துடணும். தீமை செய்தவர்களையும் நம்ம மன்னிக்க பழகணும். நல்ல காரியங்களுக்கு எப்போதுமே ஞாபகத்தில் இருத்தி அந்த நன்மை நமக்கு செஞ்சதுக்காக எப்போதுமே நம்ம அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்போதுமே செழிப்பாக இருக்கும்.